நண்பர்களே வணக்கம். நான் அம்பாசமுதர் அட்வொகேட் வள்ளுவராஜ் பேசுகிறேன். எனது முதல் பதிவில் நீதிமன்றம் செல்கிறீர்களா, செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் என்ற தலைப்பில் பதிவிட்டிருந்தேன். அதனை பார்க்க விரும்புபவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து பார்த்து கொள்ளவும். இந்த பதிவில் சட்ட நீதிக்கு முன்பாக நியாயம் எவ்வாறு தோற்று போகிறது என்பதை பற்றி கூற இருக்கின்றேன். இந்த சட்ட நீதி, சமூக நீதி என்பது போன்ற விஷயங்களை பற்றி இந்த பதிவில் ஒரு கற்பனை சம்பவத்தை வைத்து புறநோட்டு வழக்கை உதாரணமாக கொண்டு நான் விளக்க இருக்கின்றேன். சண்முகமும் சுடலையும் பக்கத்து வீட்டுக்காரர்கள். சுடலனுடைய மகன் ஆக்சிடென்டில் சிக்கி காலில் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு விடுகிறது. காலையை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. 3 லட்சம் ரூபாய் ஆபரேஷனுக்கு செலவாகும் என்று சொல்கிறார்கள். சுடலை சண்முகத்திடம் வந்து 3 லட்சம் ரூபாய் கடன் தாருங்கள், நான் புறநோட்டு எழுதி தருகிறேன் என்று சொல்கிறார். சண்முகமும் இறக்கப்பட்டு புறநோட்டு எழுதி வாங்கி கொண்டு 3 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கிறார். சுடலையுடைய மகனுடைய விபத்துக்காக விபத்து நஷ்டஈடு கேட்டு எம்சிஓபி வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வழக்கில் லோக் அதாலத்தில் 8 லட்சம் ரூபாய் விபத்து நஷ்டஈடாக கிடைக்கிறது. அந்த தொகை வந்த பின்பும் சுடலை சண்முகத்திற்கு கடனை திருப்பி கொடுக்கவில்லை. இதற்குள் 3 வருடம் முடிந்து விடுகிறது. அதனால் சண்முகம் சுடலையிடம் கோபப்பட்டு கடனை திருப்பி தர கேட்கிறார். 2 பேர்களுக்கு இடையே வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டு சண்டை பெரிதாகி விடுகிறது. சுடலை, உனக்கு கடனை திருப்பி தர முடியாது, உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிடுகிறான். அதனால் சண்முகம் சுடலை எழுதி கொடுத்த பிராமிசரி நோட்டை கொண்டு போய் வழக்கறிஞரிடம் கூறுகிறார். அந்த புறநோட்டில் எழுதப்பட்டுள்ள விவரங்களை வைத்து பார்க்கும் பொழுது அது 2012 மார்ச் 20ஆம் தேதி எழுதப்பட்டுள்ளது. 20/3/2012. ஆனால் சண்முகம் வழக்கறிஞரை சந்திக்கும் பொழுது 2015 ஏப்ரல் மாதம் ஆகிவிடுகிறது. அதனால் வழக்கறிஞர், இது 3 வருடங்கள் முடிந்துவிட்டது, அதனால் இதன் பேரில் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்று சொல்லிவிடுகிறார். அப்பொழுது சண்முகம், புறநோட்டு சரியாகத்தானே இருக்கிறது என்று கேட்கிறார். புறநோட்டில் கடன் கொடுத்தவர், கடன் வாங்கியவர் ஆகியோருடைய பெயர், முகவரி விவரம் எல்லாம் சரியாக இருக்கிறது. புறநோட்டில் 2 ரூபாய் ரெவன்யூ ஸ்டாம்பில் சுடலை கையெழுத்து போட்டிருக்காரு, அதெல்லாம் சரியாக இருக்குது. அதே மாதிரி தொகை சரியாக எழுதப்பட்டுள்ளது, வட்டி விகிதம் சரியாக எழுதப்பட்டுள்ளது. கடனை வாங்கியவர் கேட்கும் பொழுது அந்த அசல் வட்டியோடு சேர்த்து திருப்பி தருவதாகவும் அந்த புறநோட்டில் சொல்லப்பட்டுள்ளது. ஆகையால் புறநோட்டுடைய மற்ற எல்லா விஷயங்களும் சரியாக இருந்தாலும் அந்த 3 வருட காலம் முடிந்து விட்டதால் அதன் பேரில் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்று வழக்கறிஞர் கூறிவிட்டார். அதனால் சண்முகம் சோர்ந்து போய் வீட்டுக்கு வருகிறார். சண்முகத்தினுடைய நண்பர் அதனை பார்த்துவிட்டு, ஏனப்பா நீ பயப்படுகிறாய், கவலைப்படுகிறாய், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அந்த 20/3/2012 என்பதில் அந்த 2 என்பதை 3ஆக திருத்திவிட்டால் 2016 வரை அதற்கு காலம் கிடைத்துவிடும். அதனை வைத்து வேறு வழக்கறிஞர் மூலம் வழக்கு தாக்கல் செய்து விடலாம் என்று சொல்லி அந்த 20/3/2012 என்பதில் அந்த 2012 இருக்கக்கூடிய கடைசி 2ஐ 3ஆக திருத்துகிறார்கள். அந்த திருத்தி அதனை வைத்து வழக்கு தாக்கல் செய்கிறார் வேறு வழக்கறிஞர் மூலம். வழக்கு நடக்கிறது. விசாரணையின் போது சண்முகம் சரியாக சாட்சி சொல்கிறார். ஆனால் அந்த சாட்சி கையெழுத்து செய்துள்ள அந்த 2 சாட்சிகளும் அந்த 2012 என்பதில் கடைசி 2 3ஆக திருத்தப்பட்ட விவரம் சரியாக அவர்களுக்கு தெரியாததால் 2012 தான் கடன் கொடுக்கப்பட்டது, கடன் வாங்கப்பட்டது, அது புறநோட்டு எழுதப்பட்டது, அதில்தான் சுடலை ரெவன்யூ ஸ்டாம்பில் கையெழுத்து போட்டார் அப்படி என்று தெளிவாக சொல்லிவிட்டார். மேலும் அந்த 2012 என்பதில் 3 திருத்தப்பட்டுள்ள விவரம் தெரிய வந்ததால் அதனை கண்டு
அது மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் என்று நீதிமன்றம் கூறி அந்த சண்முகம் போட்ட புறநோட்டு வழக்கை தள்ளுபடி செய்து விடுகிறது. அதாவது ஒரு மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் என்பது வழக்கினுடைய சட்ட விதிகளை மீறுவதற்காக செய்யப்படக்கூடிய திருத்தம். அதாவது காலாவதி சட்டம் அந்த தோஷத்திற்கு உள்ளாகாமல் இருப்பதற்காக 2012 என்பது 2013 திருத்தப்பட்டுள்ளது என்பதால் அது மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் என்று தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு புறநோட்டில் தேதி என்பதில் இரட்டை சுழி இருப்பதற்கு பதிலாக இரட்டை கொம்பு இருப்பதற்கு பதிலாக ஒத்தை கொம்பு இருந்தது என்றால் அந்த ஒத்த கொம்பை இரட்டை கொம்பாக திருத்தினால் அது ஒரு பெரிய சட்ட திருத்தம் ஆகாது, மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் ஆகாது. ஆனால் இதில் வருடத்தில் திருத்தம் இருப்பதால் அது மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் என்ற வகையில் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் சண்முகம் அவன் ஊர் நிர்வாகத்திட்ட போய் சொல்றாரு. ஊர் நிர்வாகம் சுடலையை கூப்பிட்டு கேட்குது. அப்போ 2 பேரும் பஞ்சாயத்து வெள்ளிக்கிழமை கூடுது, ஊர் மாரியம்மன் கோயில் முன்னாடி நீங்கள் 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து கூடுது வெள்ளிக்கிழமை. அந்த பஞ்சாயத்தில் சண்முகம் சொல்கிறாரு, ஐயா நான் 3 லட்ச ரூபா கொடுத்தது வாஸ்தவம், அவர் வாங்கிக்கிட்டு புறநோட்டு எழுதி கொடுத்ததும் வாஸ்தவம், அவருக்கு பணம் வந்ததுக்கு அப்புறமும் 1 பைசா கூட தரலை, இன்னைக்கு வர எனக்கு பணம் வரலை, புறநோட்டு படி பணம் வரலை, நான் வழக்கு போட்டேன் அது தள்ளுபடி ஆகிட்டுது, இப்போ எனக்கு பணம் வாங்கி தரதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஊர் நிர்வாகம் அந்த சுடலைகிட்ட கேட்குது. சுடலை என்ன சொல்கிறாருன்னா, நான் கடனே வாங்கலை, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சண்முகம் என்ன சொல்கிறாரு, ஐயா நான் சூடம் பொருத்தி இந்த கோயில் முன்னாடியே சூடம் பொருத்தி அது முன்னாடி என் பையனை கூப்பிட்டு அவன் தலையில் கை வச்சு நான் கடன் கொடுத்தது உண்மை, கடன் திருப்பி தரப்படவில்லை, எனக்கு சுடரை பணம் தர வேண்டியிருக்கு அப்படின்னு சத்தியம் பண்ணுறேன். அதே மாதிரி சுடலை அவருடைய மகனை கூப்பிட்டு சூடத்தை பொருத்தி வச்சு அந்த சூடத்துக்கு முன்னாடி அவன் பையன் தலையில மேலே கை வச்சு நான் கடன் வாங்கலை, நான் சண்முகத்துக்கு கடன் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு தொகையே வர வேண்டியதில்லை, எனக்கு பணம் கிடைக்காட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஊர் நிர்வாகம் சுடலையை பார்த்து இதுக்கு நீ சம்மதிக்காப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது சுடலை ஐயோ வேண்டாயா, நான் கோயில் முன்னாடி சூடம் பொருத்திலாம் சத்தியம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை, என் பையனை இழக்க தயாராக இல்லை, அதனால் நான் கடனை கொடுத்துருந்தேன், எனக்கு வட்டியை மட்டும் குறைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் வட்டி இல்லாமல் கடனை கொஞ்சம் வட்டியை குறைச்சி அந்த கடனை சுடலை சண்முகத்துக்கு திருப்பி கொடுக்குறாரு. பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதே விஷயம் நீதிமன்றத்தில் காலாவதி சட்டத்தின் காரணமாக அந்த தீர்ப்பை சண்முகத்திற்கு சாதகமாக கொடுக்க முடியவில்லை. ஆனால் இது போன்ற ஒரு நிர்பந்தமான அல்லது மனசாட்சிப்படியான ஒரு தெய்வீக ரீதியிலான விசாரணையை நீதிமன்றத்தில் நடத்தியிருந்தால் நிச்சயமாக நியாயம் கிடைத்திருக்கும். இதுக்கு எது தடையாக இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய சட்டங்கள் ஆங்கிலேயருடைய சட்டங்களினுடைய பின்பற்றுதலாக அமைந்திருக்கின்றன. ஆங்கிலேயர்களுடைய நாட்டில் அவங்க நியாயம் நீதி எல்லாவற்றையும் ஆவணங்கள் மூலமாக பின்பற்றுகிறார்கள். ஆனால் நமது நாட்டில் ஆவணங்கள் மூலமாக எல்லா விஷயங்களும் எழுத வேண்டும் என்று சட்டங்கள் சொன்னால் கூட மனிதர்கள் மனசாட்சி மற்றும் இறை நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நம்முடைய நாட்டில் ஆங்கிலேய சட்டங்களின்படி விசாரணை நடக்கின்ற பொழுது இது போன்ற பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். எவ்வளவுதான் ஒரு சட்டை நன்றாக இருந்தாலும் அந்த சட்டைக்கு உரியவன் அல்லாமல் வேறு ஒருவர் போடும் பொழுது அந்த சட்டை சில இடங்களில் தொங்கவோ சில இடங்களில் பிடிக்கவோ செய்யும். அதுபோன்று இந்த நிலை நம்முடைய நாட்டில் ஏற்படுவதற்கான காரணம் மக்களுடைய நடைமுறை வாழ்க்கையோடு ஒன்றியதாக சட்டம் இல்லை. அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் நாம் மாற்றிவிட்டோம். 1879 ஆண்டு 73ஆம் ஆண்டில் ஓர்ஸ் ஆக்ட், அதாவது இந்தியன் ஓர்ஸ் ஆக்ட் 1873 என்று ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டம் 1969 இந்தியன் ஓர்ஸ் ஆக்ட் மூலமாக நீக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் கூட 1873ஆம்
ஆண்டு ஓர்ஸ் ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் 9 முதல் 12 வரையானவைகளை பின்பற்றுவதற்கு 1969வது ஓர்ஸ் ஆக்ட் எந்த வகையிலும் தடை செய்யவில்லை. இது சம்பந்தமாக பல முன் தீர்ப்புகள் இருக்கின்றன. மேலும் நம்முடைய சிவில் நடைமுறை சட்டத்தில் ஆர்டர் 10 அதாவது ஆர்டர் 10 என்பதில் சில விதிமுறைகள் கூறப்பட்டுள்ளன. அந்த விதிமுறைகளை நீதிமன்றங்கள் இன்னும் ஸ்ட்ரிக்டாக அமல் நடத்தினால் அந்த விஷயங்களின் மூலமாக நிறைய தீர்வுகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இது போன்ற பல நடைமுறை சிக்கல்கள் நம்முடைய நாட்டில் இருக்கின்றன. இன்னும் சட்டத்தில் முழு உண்மையை சொல்லி எந்த வழக்கையும் தாக்கல் செய்ய முடியாத நிலை இருக்கிறது. அதை குறித்து அடுத்த பதிவில் பார்ப்போம். என்னுடைய சேனல் வரும் விஷயங்கள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு அது பலனுள்ளதாக தோன்றினால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.